திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி இனி ஒருவர் பிறந்து வந்தால் கூட வராது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இந்தியாவில் எந்த இயக்கத்திற்கும் இல்லை என்றார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 100 ஆண்டுகளை கடந்த இயக்கம். இது ஏதோ தானாக தோன்றிய சுயம்பு அல்ல. அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்காக, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேன்மைக்காக தொடர்ந்து களத்திலே நின்று போராடக்கூடிய இயக்கம். இந்த இயக்கம் ஏற்கனவே சந்தித்த சோதனைகள் போல் இந்திய வரலாற்றில் வேறு எந்த இயக்கத்திற்கும் இப்படிப்பட்ட சோதனை சந்தித்திருக்க முடியாது. ஒரு சில இயக்கங்கள் தொண்டர்கள், தலைவர்கள் என்று பிணைப்பில்லாமல் இருக்கின்ற இயக்கங்கள் உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் உயிராய் மதிக்கக்கூடிய தலைவர் தளபதியின் தலைமையிலே வழிநடக்கின்ற இயக்கம், அதேபோல் தொண்டர்களை உயிராக நினைக்கின்ற தலைவர் தலைமையிலே நடக்கின்ற இயக்கம் என்பதால் இந்த இயக்கம் இருக்காது, காணாமல் போய்விடும், மறைந்து விடு என்றும் சொன்னவர்கள்தான் காலத்தால் மறைந்தார்களே தவிர இந்த இயக்கம் மறையவில்லை. இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் கடந்து தமிழகத்திலே இருக்கும். இந்த இயக்கத்தை வீழ்த்துகின்ற சக்தி இனி ஒருவர் பிறந்து வந்தாலும் கூட வராது. ஆகவே இந்த இயக்கத்தை வீழ்த்துகின்ற ஆற்றல் இந்திய திருநாட்டில் எந்த இயக்கத்திற்கும் இல்லை. இது கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த இயக்கம் தமிழக மண்ணிலே நிலைத்திருக்கும். அவர் தொடர்ந்து வருவதிலிருந்தே தெரிகிறது, அவர்கள் பலவீனமாக தமிழகத்தில் இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் தொடர்ந்து அவர் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் அவர்களுடைய வெற்றியின் இலக்கு பூஜ்ஜியமாகத்தான் அமையுமே தவிர, தமிழகத்தை பொறுத்தளவில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி தான் கைப்பற்றும். அதற்குண்டான எழுச்சி, அதற்குண்டான களப்பணி தொடங்கப்பட்டு விட்டது. அதனுடைய ஒரு பகுதிதான் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள். இந்த எழுச்சியை பார்க்கின்ற பொழுது கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட இந்த தேர்தலில் திமுக கூட்டணி அதிக வாக்கு சதவீதத்தை பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.